லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் பையன் மேல இருக்கிற பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் சரண்யாவை அன்னைக்கு அவ்ளோ திட்டினேன். நான் மட்டும் அன்னைக்கு ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு சரண்யா கிட்ட போய் என்னமா ஆச்சுன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்ளோ தூரம் ஆயிருக்காது. சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. ஆனா சரண்யா சொன்னதை வச்சு யோசிச்சு பார்த்தா கடைசியில் வெற்றி ஆசைப்பட்ட பொண்ணே அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அவனே அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவேன்னு நினச்சிருக்க மாட்டான். விடு, அவனாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்படிதான் நம்ம எல்லாரையுமே தலைகுனிய வச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எத்தனை தடவை கேட்டிருப்பேன் அவன் கிட்ட. அத்தனை தடவையும் சரிமானு தானே சொன்னாங்க. அவன் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டானுங்க. சரிங்க, இவன் தான் ஆம்பளை, ஏதோ ஆசைப்பட்டுட்டான், அதுக்காக செஞ்சுட்டானே வச்சுக்கோங்களேன். ஆனா அவ பொண்ணு தானே, அவளுக்கு அறிவு வேணா கொஞ்சமாவது. இவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆச்சே, இன்னொரு பொண்ணு இவளை நம்பி மனமேடையில உட்கார்ந்திருப்பாளே, அவ வாழ்க்கைய நாம பறிக்கிறோமே அப்படின்னு அவளுக்கு கொஞ்சமாவது ஒரு எண்ணம் இருந்தா இப்படி பண்ணிருப்பாள் அவ. அதையும் மீறி அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா நீ அந்த பொண்ணோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏங்க, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏங்க, பூஜா நம்ம வீட்டு மருமக மாதிரிங்க. சின்ன வயசுல இருந்தே அவன் நம்ம கூட இருக்கிற பொண்ணு. ஆனா நீங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் அந்த சக்திக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரங்கநாயகி, பூஜா நமக்கு மருமக மாதிரி தான், ஆனா சக்தி நம்ம மருமக. அந்த சக்தி யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நியாயம் என்னமோ அதைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெற்றி அவ கழுத்துல தாலி கட்டிட்டான், இனிமே ஒன்றும் பண்ண முடியாது ரங்கநாயகி. இதை பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்கே வந்துருவாங்க. குமாரி, ஐயா, ஆரத்தி கரைச்சி எடுத்து வைமா. சரிங்க ஐயா. ம். அம்மா, வணக்கம்மா. அவசரமா ஒரு பஞ்சாயத்து, நீங்க பஞ்சாயத்துக்கு வரணும். பஞ்சாயத்தா? இன்னிக்கா? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இப்ப வந்து தீர்ப்பெல்லாம் சொல்ற ஒரு மூட்ல நான் இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத ஒரு வாரம் தள்ளி வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். உங்களை வர சொன்னது தீர்ப்பு சொல்ல இல்லம்மா. அப்புறம் ராதே உங்க மேலதாம்மா. என்னது பிராது? இந்த ரங்கநாயகி மேலையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, அந்த புஷ்பாவும் நீதிமணியும் அம்மா மேலையும் உங்க பையன் மேலையும் பிராது கொடுத்துருக்காங்க. ஓ, என்னன்னு பிராது கொடுத்துருக்காங்க? அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ண இருந்த பொண்ண உங்க பையன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த கல்யாணத்தை அத்து விட சொல்லி பஞ்சாயத்து வச்சிருக்காங்கம்மா. அப்படியெல்லாம் அத்து விட முடியாது, பஞ்சாயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுங்க. போங்க. ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீங்க கண்டிப்பா வரணும். வர முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. அம்மாவே பஞ்சாயத்தெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க, அத்தும் விட்டுருக்காங்க. அம்மா, உங்களுக்கே நல்லா புரியணும்னு நினைக்கிறேன். தாலி கட்டி இன்னும் வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள அத்தை விடணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளைக்கு தான் அறிவில்ல பேசிட்டு இருக்கா, அதை கேட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்களே. இத பாருங்க, சக்தியே தாலி எடுத்து கொடுத்து தானே என் பையனை கட்ட சொன்னா. அப்புறம் என்ன பஞ்சாயத்து? இந்த பஞ்சாயத்தெல்லாம் செல்லாது, கிளம்புங்க. இப்படி வீட்லயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்கய்யா? எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் பஞ்சாயத்துல வந்து பேசுங்க. அதுதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இருங்க, நான் வரேன், போங்க. சரிங்கம்மா, நாங்க வரோம். போலாம். என்ன ரங்கநாயகி, இது அநியாயமா இருக்கு. நியாயம் அநியாயம் இதெல்லாம் பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். ஆனா பாத்தீங்களா, எப்பவும் பஞ்சாயத்துல நான் தான் விசாரிச்சு தீர்ப்பே சொல்லுவேன். தீர்ப்பு சொல்ற நாற்காலியில சும்மா கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனா இப்போ நம்ம குடும்பத்தை ஊரே விசாரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாலி கட்டி அவ இன்னும் வீட்டுக்கு கூட வரல, அதுக்குள்ள நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டா அந்த சக்தி. இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ.
அவங்க பொண்ணுங்களை அந்தந்த தாயிங்க அதட்டுறதும் திட்டுறதும் கத்துறதும் எத்தனையோ தடவை என் காதுலயே நான் கேட்டு. என்ன எப்படிமா சொல்ல தோணும்? இதுக்கு தாண்டி எப்பவுமே எந்த காலகட்டத்திலையும் உயிரே போனாலும் உண்மையை சொல்லணும். உண்மையை யார்கிட்ட இருந்தும் மறைக்க கூடாது. இதுவே செல்வா இருக்கிற உண்மையை சொல்லி இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? சந்தை சிரிக்கிற மாதிரி இன்னைக்கு அவமானத்துல நான் இப்படி நின்னு இருந்திருப்பேனா? ஒரு பொய் சொன்னதுனால அத மறைக்க அடுக்கடுக்கா 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 தப்பு நடந்துகிட்டே இருக்கு. நான் எதை வேணாலும் சகிச்சுப்பேன். இந்த பொய்யெல்லாம் எப்படி யமுனா? முடியலம்மா. மீனாட்சியம்மா, வணக்கம்மா. வணக்கம். என்ன இது, நீங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது வந்துமா, வெற்றி மேலையும் ரங்கநாயகி அம்மா மேலையும் புஷ்பாவும் சரளாவும் பிராது கொடுத்துருக்காங்க. பிராதா? என்ன பிராது கொடுத்துருக்காங்க? வெற்றி பூஜாவை ஏமாத்தி சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு பிராது கொடுத்துருக்காங்கம்மா. சக்திக்கு அம்மா நீங்க, பஞ்சாயத்துக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம்மா. சீக்கிரம் வந்துருங்கம்மா, நாங்க வரோம். என்னம்மா இது? கல்யாணம் முடிஞ்சு அந்த மஞ்சள் தாலியோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இந்த புஷ்பா எதுக்கு பிராது கொடுத்துருக்கா? மண்டபத்துல புஷ்பா சக்திய சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் அவ வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு. ஆனா இவ்ளோ தூரம் அசிங்கமா இறங்கி போவான்னு நான் நினைக்கவே இல்ல. யமுனா, எனக்கு என்ன தலையெழுத்து? அவ கூட காலம் பூரா போராடி போராடி அவ சாபங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு அவ அவமானங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும்னு என் தலையில தான் எழுதியிருக்கு. அவ நிழல் கூட படாம நீங்களாவது ஒரு நல்ல இடத்துல வாக்குப்பட்டு போயிடுங்க. நான் எவ்வளவு பாடுபட்டேன். ஆனா சக்திக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்துல நிக்க வச்சான்னா புஷ்பா மனசுல இன்னும் எவ்வளவு வன்மம் பாத்தியா? மா வா, நம்ம பஞ்சாயத்துக்கு போலாம். அவ அங்க தனியா இருப்பா. எனக்கு முன்னாடி அவங்க தாலி கட்டிக்கிட்டாங்களா?
அப்புறம் ஏன் அவங்களுக்கு நீ மன்னிக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன். வந்து அங்க நிக்கிறதுக்கு என்னால முடியாது. மா என்ன சொல்ற நீ? வேண்டாம்மா. பாரு யமுனா, இது அவ எடுத்த தப்பான முடிவு. அதுக்கு அவளுக்கு கிடைச்ச தண்டனையா தான் நான் நினைக்கிறேன். அதை அவளே பார்த்துக்கிட்டேன். என்ன கூப்பிடாத, நான் வரல. மா ஊர் மக்களுக்கு இதனால சொல்ல வர்றது என்னன்னா, ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க. பிராது கொடுத்தது யாருன்னா புஷ்பாவும் நீதிமணியும். பிராது யாரு மேலனா ரங்கநாயகி மேலையும் அவங்க பையன் வெற்றி மேலையும். ஊர் மக்கள் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருங்க. ஏங்க, இப்படி ஊரை கூட்டி அந்த சக்தி நம்மள பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்துட்டா. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வண்டி எடு. சங்கிலி, இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது சக்தி உன் பொண்டாட்டி எழுதி வச்சுக்கோ. ஆமாம் புஷ்பா, சக்திக்கும் சங்கிலிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்தே ஆகணும். இனிமே எப்படி மாமா நடக்கும்? டேய்,
ரங்கநாயகி அம்மா மேலையும் வெற்றி மேலையும் பிராது கொடுத்துருக்கிறது புஷ்பாவும் சரளாவும். புஷ்பா, முதல்ல உன் பிராத சொல்லு. ஐயா, நடந்தது எல்லாமே இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். என் ஒரே தம்பிக்கு ஆசை ஆசையா நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா இந்த ரங்கநாயகி அம்மா இருக்காங்களே, அவங்க பையன் வெற்றி திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான். என் தம்பிக்கு பார்த்த இந்த சக்திய அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். இப்ப என் தம்பிக்கு நான் என்னையா பதில் சொல்றது? சும்மா இருந்தவன இந்த சக்தி கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னது நான் தான். இப்ப சங்கிலி ஏமாந்து போய் நிக்கிறான். ஆமாங்க, இவன் சக்தியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். சக்தி ஏன் பொண்ணியா இவளை என் மச்சானுக்கு கட்டி வைக்க ஊரை கூட்டி கல்யாணம் ஏற்பாடு பண்ணா, இவன் பேரை மாத்தி நல்லவன் மாதிரி நடிச்சு என் பொண்ணை ஏமாத்திருக்கான். இங்க பாருங்க நீதிமணி, கல்யாணம் ஆயிடுச்சு. வெற்றி சக்தி கழுத்துல தாலி கட்டியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? நஷ்ட ஈடா எவ்வளவு பண்ணணும்னு சொல்லுங்க, வாங்கி கொடுத்துட்றோம். என்ன வெற்றிக்கு தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு உடைச்சு சொல்லுங்க. என்கிட்ட பணம் காசுலாம் ஏகப்பட்டது நிறைய கிடக்குங்க. எனக்கு எதுக்குங்க பணம்? எல்லாத்துக்கும் நான் அள்ளி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லி 4 ஊருக்கு நான் தருவேன் பணம். என்கிட்ட பணத்தை பத்தி பேசுறீங்களா? எனக்கு வேண்டியதெல்லாம் இங்க பாருங்கயா, இந்த வெற்றி பயலையும் சக்தியை அத்து விட்டுருங்கயா. ஆமாங்கய்யா, அத்து விடுறது ஒண்ணும் நம்ம பக்கம் புதுசு இல்லையே. என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியாமா? எல்லாம் தெரிஞ்சுதாங்க சொல்றான். பஞ்சாயத்தை கூட்டி ஊர் முன்னால அத்து விட சொல்றோம்னா யோசிக்காமல சொல்லுவான். யோசிச்சு தாங்க சொல்றான், அத்து விட்டுருங்க. அப்புறம் சக்தி வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்க வேணாம். என் மச்சான் இருக்கான், கட்டுறா தாலி என்ன ஏதுன்னு கேட்காம உடனே தாலி கட்டுவான். மாப்பிள, நான் சொன்ன சக்தியை உடனே கட்டிக்கிறவே இல்லடா. அதுக்கு தானே மாமா காத்துட்டு இருக்கேன். கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அத்து விட்டுருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. யாரை வந்து அத்து விட சொல்றீங்க? ஒரு அப்பாவே தான் பொண்ணு அத்து விட சொல்றது அராஜகங்க. சின்ன பொண்ணுங்க பேசாதீங்க. ராது கொடுத்தவங்க அவங்களே பேசிக்கிட்டோம், நீங்க சும்மா இருங்கம்மா. சரளா, உன் பிரார்த்த சொல்லுமா. ஐயா, என் பொண்ணு பூஜா வெற்றியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னா. அவ வெற்றியை தான் புருஷனாவே நினைச்சிட்டு இருந்தா. இந்த வெற்றி சொல்லாம கொல்லாம திருத்துப்புன்னு எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டினதும் அவ மனசு உடைஞ்சு போயிட்டாயா. பச்சை தண்ணி கூட குடிக்காம ரூம பூட்டிட்டு உள்ள போய் அழுதுட்டு இருக்காயா. அவளுக்கும் வெற்றிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்து ஆகணும். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருங்கய்யா. வெற்றி சக்தி கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி அறுத்து விட்டுருங்கய்யா. வெற்றிக்கு பூஜாவுக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் பொண்ணு செத்து போயிடுவாயா. ரங்கநாயகி அம்மா, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த புஷ்பா ஏன் மேல பிராது கொடுத்திருப்பான்னு எனக்கு தெரியாது. என் பையன் இவ கழுத்துல தாலி கட்டுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நானே அதுல ரொம்ப அதிர்ச்சியில தான் இருக்கேன். ஏற்கனவே இப்படி ஒரு பஞ்சாயத்துல புஷ்பாக்கு எதிரா நான் கொடுத்த பஞ்சாயத்து தீர்ப்ப மனசுல வச்சுக்கிட்டு புஷ்பா இப்ப என் மேல பிராது கொடுத்திருக்கான். அதெல்லாம் இருக்கட்டுமா, என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க. இந்த சக்தி என்னோட ஆசைக்கு எதிரா என் பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். என்னைக்கா இருந்தாலும் இவளை நான் என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். என் பையனுக்கு இவளுக்கும் நடந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமே கிடையாது. என் பையன் என்னைக்கும் நான் சொன்னதுக்கு மறு பேச்சே பேசுறது கிடையாது. அப்படிப்பட்ட பையனையே இவ மிரட்டி தாலி கட்ட வச்சிருக்கான்னா இவ எப்படிப்பட்டவளா இருப்பான்னு நீங்களே பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, எனக்கு சம்மதம்.